நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்கார். தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். மேஷ ராசி. சார், ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல அமைந்திருக்கிறார். இப்போது மேஷ ராசிக்கு நேற்று கூட ஒரு பாப்பான்னு இல்லை, ஒரு 4-5 பெண்கள் எல்லாமே above 35 to 40, below 40, இன்னும் திருமணம் நடக்கலை. அதே சமயத்தில் வேலையை விட்டுட்டாங்க. வேலை தேடுறாங்க பாருங்கள், ஒரு இன்டர்வியூ கூட அவங்களால அட்டன் பண்ண முடியல. இதுதான் மேஷ ராசியின் நிலைமை. அப்போ 7.5 சனி உங்களுக்கு கடுமையாக வேலை செய்யுது. கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசியை காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது மேஷ ராசியை ஏதேனும் ஒன்று செஞ்சு காப்பாற்றணும். பல மேஷ ராசி என்பவர்கள் நமக்கு டெய்லி வரக்கூடிய ஃபோன் கால்ஸில், அப்பாயின்மெண்ட் கேட்குறதுல, அவங்க பணம் செலுத்துவதில் மேஷ ராசி என்பவர்கள் தான் அதிகம். பதில் சொல்ல முடியல. ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை வேணும், இன்கம் வேணும், கடன் சுமைகள் அப்படின்னா வேறு சம் பிரச்சனைகள். மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வெறும்னா வேலை இல்லாமல் இருக்க சாமி, எனக்கு ஒரு 36 வயசு ஆகுது, 38 வயசு ஆகுதுன்னா பிலோ 40, அதாவது 48க்கு மேலே சொல்கிறது வேற ஒரு ரீசன். ஆனால் இந்த 30-35க்கே இங்கே வேலை இல்லைன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இதில் என்னென்னா, அவங்க நம்மளை கேட்காம வேலையை விட்டுருப்பாங்க. தைரியமாக பார்த்துக்கலாம், நமக்கு கிடச்சிரும், நம்ம ட்ரை பண்ண அந்த ஒரு திமிர் இருந்திருக்கும்.
ஐயோ நம்ம இப்போ வேலையை விடலாமா, வேலையை விட்டால் நமக்கு வேலை கிடைக்குமா, இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த பரணி மேஷம், அதே போல் அந்த அஸ்வினி மேஷம்லாம் பிடிவாதமானது. இதே தான் பிஸ்னஸ்க்கும், இதே தான் ஃபேமிலிக்கும், இதே தான் குடும்பத்துக்கும். அந்த கர்வம், அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசுறது, இது பரணி கை வந்த கலை, சுக்கிரன் இல்லை. அப்போ மேஷ ராசி என்பர்களே, 7.5 சனி உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக வேலை செய்யுது. சிவபெருமான் வழிபாடு செய்வது, குருமார்களை வழிபாடு செய்வது, சித்தர்களை வழிபாடு செய்வது, ஜீவசமாதிகள் சென்று வருவது, காக்கைக்கு அன்னம் அளிப்பது, சனிக்கிழமையில நவகிரகத்துக்கு அபிஷேகம் செய்து எள்ளு சாதம் விநியோகம் செய்வது, இதெல்லாம் சிறந்த பரிகாரங்களாக அமையும். நவகிரகத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. பொதுவாக சனிக்கிழமையில காலம்பரை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு, அதன் பிறகு ஆலயம் சென்று நவகிரகத்துக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பூவை சாத்தி எள்ளு சாதம் விநியோகம் பண்ணுங்க. அவ்வளோ சிறப்பு. எள்ளு சாதம் அவ்வளோ சிறப்பு. இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள். அப்போ வேலை கிடைக்கணும், தொழில் சரியாக அமையணும், பிஸ்னஸ் மனசில் பயம் இருப்பது. டர்ன் ஓவர் சூப்பராக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 800 கோடி, 100 கோடி, 200 கோடி கூட டர்ன் ஓவர் இருக்கலாம். ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்கும். டர்ன் ஓவர் இருந்தாலுமே கூட மனசில் ஒரு ஃபியர்னஸ் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். நம்மளால் முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் ஐ திங்க் அது ஏதேனும் இடதோஷங்களாக இருக்கும். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் உங்கள் இடத்த பார்க்கல. அப்போ அந்த இடதோஷ நிவர்த்திகள் எல்லாம் செய்வீர்களேயானால், கடுமையாக ஒரு 2 நாள் உட்காந்து அதை ஜபம் பண்ணி அந்த இடதோஷ நிவர்த்திகள் செய்வீர்களேயானால் கால நேரம் மாறும். குற்றங்கள் குறையும், தோஷங்கள் குறையும், நிம்மதி பிறக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், வளர்ச்சி கைகூடும். அப்போ மேஷராசி அன்பர்களே, சனி பகவான் தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக மேஷராசி என்பவர்கள் வழிபாடுகள் கை கொடுக்கும். அப்போ உங்களுடைய வழிபாடு ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனோம், நீங்கள் என்ன செய்யணும், அந்த பதட்டம் பயம் தீர்வதற்கு உண்மையிலே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, செய்வினை கோளாறா பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே.